ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவள் இருந்துக்கிட்டு சூழ்நிலை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட இல்லைங்க, தான் வந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக யார் மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே போயிட்டுருக்க பச்சோந்திங்க. அந்த பச்சோந்தின்னு தெரியாமல் அவளை நல்லவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ரகு இருக்கா இல்லையா, அவர் வந்து அவளை நல்லவன்னு நம்பி அவளுக்கு என்னென்ன வேலை செஞ்சு கொடுக்க முடியுமோ அடியாளா, அதுக்காக அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பணம் இல்லாமலையும் ஒரு விசுவாசத்துக்காக நமக்கு பின்னாடி இவங்க யூஸ் ஆகுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்தாரு இந்த ரகு. ஆனால் அது எதையுமே மனசில் வச்சுக்காம இவ பண்ண வேலை இருக்கே, அப்பா தாங்க முடியலடா சாமி. ஏன்னா இவ பண்ண வேலை கொஞ்சமாக நஞ்சமாக அந்த அளவுக்கு பண்ணிட்டு சுடரவே காலி பண்ணதில் எவ்வளோக்கு தான் முக்கிய பங்கு இருக்குன்னு கூட சொல்லலாங்க. அந்தளவுக்கு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நாடகம் ஆடிட்டு இருக்கா இல்லையா, இவளை என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவளுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ தெரியல. இப்போ நல்லவ மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கா. சரி, அவள் எப்படி நாடகம் ஆடிட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ராஜேஸ்வரியை கூப்பிட்டு வர சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தீபிகா இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுன்னுக்கிறாங்க. உங்களுக்கும் அந்த ரகுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த ரகு வந்து அந்த சுடர் கூட ஏற்கனவே இதில் இருந்தார், அதாவது கூட்டணியில் இருந்தார். அது மூலியமாக அந்த நிறைய திருட்டு வேலை, தில்லாமலி வேலை அப்படின்னு சொல்லி எல்லாமே நடந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் எதுக்காக அவன் கூட சவகாசம் வச்சுருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் என்னுடைய ஒரு சில விஷயத்துக்காக அவங்கள பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் இருக்கிறதுனால நிறைய எனக்கு கொலை மிரட்டல் அது இதுன்னு வந்ததுனால ஒரு ரவுடிங்களுடைய ஒரு சின்ன இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். அதை விட்டுட்டு அவங்களுக்கும் எனக்கும் வேறு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு சொல்ல, அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்படி நீ வந்து உன் உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி இருந்தால் நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இல்லாட்டி நீ வந்து அஃபிஷியலாக அவங்கக்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன்னா அதை வந்து நீ வீட்டில் வச்சு தான் கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு எங்கேயோ நிற்க வச்சு பேசியிருக்க. அதுவும் இல்லாமல் அவங்க அக்கௌண்ட்டுக்கு நிறைய பணம்லாம் அனுப்பிச்சிருக்க அப்படின்னா ஒவ்வொரு முறை பணம் அனுப்புகிறப்பையும் உயிருக்கு ஆபத்து வந்ததா, அதுக்கு மூலிமா நீ நிறைய அவனுக்கு பணம் அனுப்பிச்சதுக்கு காரணமாக அப்போல்லாம் உன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அவனுக்கு ஃபோன் பண்ணியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியான பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க. என்னடா இது, இவங்க லாயராக இருக்க வேண்டியவங்களோ டக்குன்னு சொல்லி எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க. பரவாயில்லையே, இவங்களுக்கும் மூளையெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இது எதுவுமே நம்புகிற மாதிரியும் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சிறு பொரியை வச்சு இந்த பெருச்சாளி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையில் தான் இந்த தீபிகா வந்து ஒரு பொரியை வச்சு இவங்களை வசமாக சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையான்றதை விட மல்லி இதை பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்னதாக ஒரு டவுட் வருது. என்னதான் அவள் கெட்டவளாகவே இருந்தாலும் மற்றவங்களோட உயிரை எடுக்கிற வரைக்கும் அவள் வந்து அந்த அளவுக்கு கேவலமானவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவுக்கு தெரியும். ஆனால் அவங்க அண்ணனை கொலை பண்ண விஷயத்தில் இவளுக்கு சம்மந்தம் இருக்குன்றதுனால அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர மற்றபடி முன்விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. அது மாதிரி மல்லி வந்து தப்பானவங்களும் கிடையாது. அதனால் இந்த கேஸை வந்து டீப்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது. மல்லிக்கு ஒரு ஃபேவராக தான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கே தெரியாமல் தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. எதுக்காக இந்த அளவுக்கு வெறுப்பையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு மல்லிக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னதான் அவங்க போலீஸாகவே இருந்தாலும் அவங்க பண்ணுற இது வந்து தர்மத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி, தர்மத்தோடையே செஞ்சாலும் சரி, அதை வந்து எப்படி அட்டன் செகண்டில் காட்டுறது சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் போலீஸ் வந்து அவங்க மனசுக்குள்ளேயே தான் வச்சுப்பாங்க. கடைசியில் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப உண்மை பக்கத்தில் தான் அவங்க நிற்பாங்க. அந்த மாதிரி தான் தீபிகா முடிவு எடுத்து எல்லார் கண்ட்லேயும் விரலை விட்டு ஆட்ட போகிறாங்க. அந்த மாதிரி பண்ணுற விதத்தில் இந்த ராஜேஸ்வரியை இது மிரட்டினப்போ தான் அவள் வந்துக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதனால் ரொம்ப ஆத்திரமான நம்ம ரகு வந்துக்கிட்டு, ஏன்டி உனக்கு எவ்வளோ தைரியம் தான், உனக்கு எவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன், ஆனால் நீ என்னை வந்து இப்போ காட்டி கொடுக்குற அது அளவுக்கு நான் வந்து கேவலமாக போயிட்டேன்னா, அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட பணமே வாங்காமல் கூட உன் உயிரை நிறைய வாட்டி காப்பாற்றிருக்கேன், உனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன், உன்னுடைய இதில் எல்லாத்துலேயுமே எனக்கு பங்கும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரிமினல் வேலையில் நீயும் ஊறி போயிருக்க, நானும் ஊறி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து நீட்டேறாரு. உடனே கதி கலங்கி போன இந்த ராஜேஸ்வரி, ஐயோ ரகு இந்த மாதிரிலாம் பண்ணிடாத, தயவு செஞ்சு விட்டுரு, இதெல்லாம் தப்பான முடிவு, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால உனக்கும் ₹1 லாபம் இல்லை, எனக்கும் லாபம் இல்லை, தயவு செஞ்சு அமைதியாக போயிடு அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே போலீஸ் வந்து கதறி அவளை பிடிச்சி உள்ள தள்ள துப்பாக்கியாக வாங்கிடுறாங்க. அப்புறம் என்ன, ஒரு மிருகம் மாதிரி இருக்கிற நம்ம ரகுவை அடக்க முடியாமல் எல்லாருமே ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.